வீட்டே வந்து ஒரு ஊபரை புக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டு அப்போ நான் போயிட்டு வரேன், பர்த்டே பார்ட்டி தான் முடிஞ்சிடுமேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுவார். அப்படியே கண்ணு கலங்கும். வந்தோடனே இந்த முதியோர் இல்லத்தில் உள்ளவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பார்த்தியா உன் பையன் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா, சந்தோஷமாக இருந்துச்சா, உன்னை கூட்டிகிட்டு போயிருக்கானே, ஏன் அதுக்குள்ளே வந்துட்டேன் அப்படிங்கும்போது அவள் விட்டு கொடுக்காம பேசிட்டு அப்படியே ரூம்குள்ளே போய் படுத்துட்டு அழுவார். அதாவது என் பையன் வந்து என்னை வந்து அன்பாக கூட்டிகிட்டு போகல, அந்த பிறந்த நாளைக்கு வரவங்களாம் உங்கள் அப்பா எங்கன்னு கேட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக ஊருக்காக என்னை கூட்டிகிட்டு போனான் அப்படின்னு அவரால் சொல்ல முடியாது. அவன் பையனை விட்டு கொடுக்காம அப்படியே முகத்தை புதைச்சிட்டு அழுவாருன்னு அந்த கதை முடிஞ்சிச்சு. இதை பார்க்கும்போது ஒரு காலத்தில் இந்த முதியோர் இல்லம்னா இல்லவே இல்லை. இப்போ ஒரு அமெரிக்காவுக்கு போகிறாங்க, வெளியில் போகிறாங்க, அப்பா அம்மாவை பார்த்துக்க முடியல, அப்போ வந்து அது ஒரு முதியோர் இல்லத்தில் சேர்க்குறதுங்கிறது ஒரு நியாயமான விஷயம். ஆனால் தன்னுடைய சுயநலத்துக்காக அப்பாவோட சொத்து வேணும், அப்பா வந்து அந்த அப்பாவோ அம்மாவோ குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புகிற வரைக்கும் அவங்க வேணும், அதுக்கப்புறம் அவங்க வேணாம்